அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான ஹோட்டலில் சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதன் எதிரொலியாக சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான ஹோட்டல், அதே போல புரசைவாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் அவரது குடும்பத்துக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஆகிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அதே போல பறக்கும் படையினரும் இணைந்து சோதனை நடத்தினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில், அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணம் கடத்தி செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக உளவுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உளவுத்துறை போலீசார் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நிறுவனங்களில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக புரசைவாக்கத்தில் அவருக்கு சொந்தமானது என கூறப்படும் ஒரு ஹோட்டல், அதே போல் யானைக்கவுனியில் உள்ள ஒரு நிறுவனம், திருவல்லிக்கேணியில் உள்ள முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் ஹோட்டல் ஆகிய இடங்களில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் A1 கோச்சில், குளிர்சாதன கோச்சில் 26, 27, 28 ஆகிய 3 இருக்கைகளில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் 3, அதாவது பைகள் மற்றும் சூட்கேஸ்களில் பணத்தை கத்தையாக வைத்திருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து போலீசார் கூடுதல் போலீசாரை வரவழைத்து அவர்களை தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநரான பெருமாள் என்பது தெரிய வந்தது. மற்ற இருவர், அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்படும் ஹோட்டலில் பணியாற்றும் சதீஷ் மற்றும் அவரது தம்பி நவீன் என தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்த தாம்பரம் போலீசார் தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இந்த பணம் ஒப்படைக்கப்படும் என பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3 பேரும் பிடிபட்ட சம்பவம் எதிரொலியாக அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை விருகம்பாக்கம் சையது அவென்யூ வெங்கடேஷ் நகரில் உள்ள நயினார் நாகேந்திரன் நெருங்கிய உறவினரான முருகன் வீட்டிலும் நேற்று இரவு 11:30 மணி முதல் இன்று அதிகாலை 2:30 மணி வரை விடிய பறக்கும்படை அதிகாரிகளும் விருகம்பாக்கம் போலீசாரும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அவர் முருகன் இல்லை, அவரது உறவினர்கள் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அங்கு பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என பறக்கும்படை அதிகாரிகளும் அதே போல போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புரசைவாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் சோதனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை நாட்டுக்கோட்டை மெஸ்ஸிலும் சோதனையானது நடத்தி முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த இடங்களில் பொருள் எதுவும், பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என பறக்கும்படை அதிகாரிகளும் போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 4 கோடி ரூபாய் சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த பணத்தை வசூல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கிரீன்வே சாலையில் உள்ள ஒரு முக்கியமான இடம், அதே போல யானைக்கவுனியில் உள்ள ஒரு நிறுவனம் என சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த பணத்தை மொத்தமாக வசூல் செய்து இந்த பணத்தை கொண்டு செல்வதற்கு இந்த ஓட்டல் ஊழியர்களையும் இந்த ஓட்டுநரையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு மூளையாக செயல்பட்ட ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். தற்போது இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரையும், அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட பெருமாள், சதீஷ், அவரது சகோதரர் நவீன் ஆகிய 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வேலைகளில் போலீசார் மும்முரமாக இறங்கியுள்ளனர். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணமானது இன்னும் சற்று நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகள் தேவைப்பட்டால் தற்போது ப்ளூ டைமண்ட் ஹோட்டல், அதே போல திருவல்லிக்கேணி நாட்டுச்சாலை நாட்டுக்கோட்டை மெஸ் ஆகிய இடங்களில் மீண்டும் சோதனை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. செந்தில், தற்பொழுது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய ஹோட்டல்கள் எல்லாம் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறீங்க. வேறு எந்தெந்த இடங்களெல்லாம் சோதனை நடத்த வாய்ப்பு இருக்கிறது? தற்போது கைதான 3 பேர் கொடுத்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன், அதாவது விருகம்பாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனின் மிக நெருங்கிய உறவினர் என்று கூறப்படும் முருகன் வீட்டில், விருகம்பாக்கம் வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள முருகன் வீட்டில் விடிய சோதனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் 3 பேர் கொடுத்த அடிப்படையில் தான் புரசைவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல், அதே போல திருவல்லிக்கேணியில் உள்ள முன்னாள் அமைச்சர், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், தற்போது OPS அணியில் இருக்கிறார், வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான ஹோட்டல்களிலும்
போலீசாரும் பறக்கும் படையினரும் இணைந்து விடிய விடிய சோதனை நடத்திவிட்டு அங்குள்ள பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் அங்குள்ள அறைகளில் பணம் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா எனவும் சோதனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த புரசைவாக்கத்தில் உள்ள ஓட்டலில் மட்டும் தற்போது போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. செந்தில், இப்போ உரிய ஆவணங்களின்றி 4 கோடி ரூபாய் அளவுக்கு எடுத்து சென்றவர்களில் ஒருவர் பாஜக பிரமுகராக இருக்கிறார். அவர் நயினார் நாகேந்திரன் இடம் பணம் எடுத்து செல்ல முற்பட்ட தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா? முதற்கட்டமாக தற்போது இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளில் காவல்துறையினரும் பறக்கும் படையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த கைதான 3 பேரிடமும், அதாவது பெருமாள், சதீஷ், நவீன் ஆகிய 3 பேரிடமும் விசாரணை நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். போலீசாரின் மேல் நடவடிக்கையும் இருக்கும் என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரிடம் விசாரணை நடத்துவது குறித்து தெரிவிக்கப்படும். இந்த பணம் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜெய்சங்கர், ஆசை தம்பி இருவரையும் தற்போது பிடித்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வேலைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் போலீசாரும் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான ஹோட்டல்கள்ல கூட சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு என்ன காரணம்? பிடிபட்டவர்கள், அதாவது நேற்று இந்த 4 கோடி ரூபாய் ரயிலில் கொண்டு சென்ற போது பிடிபட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணியில் உள்ள திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை நாட்டுக்கோட்டை மெஸ்ஸில் சோதனை விடிய விடிய நடைபெற்றிருக்கிறது. அங்குள்ள பணியாளர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அங்குள்ள அறைகளிலும் எது பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்களா என பறக்கும்படை அதிகாரிகளும் அதே போல போலீசாரும் சோதனை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து, அதாவது கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் திருவல்லிக்கேணி நாட்டுக்கோட்டை மெஸ்ஸிலும் சோதனை நடத்தப்பட்டதாக போலீசாரும் பறக்கும்படை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? மேலும் அந்த பணம் தற்பொழுது எங்க இருக்கு? தற்போது இந்த பணமானது அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இந்த பணத்தை முறைப்படி பறக்கும்படை அதிகாரிகள் ஒப்படைப்பார்கள். காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம், பறக்கும்படை அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பணத்தை ஒப்படைப்பார்கள். அதன் பிறகு இந்த பிடிபட்ட 3 பேரும் அவரும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்கள் கைதான 3 பேரிடம், அதாவது பெருமாள், சதீஷ், நவீன் ஆகிய 3 பேரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்துவார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுக்கும் அறிவுரைப்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பறக்கும்படை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இந்த பணத்தை ஒப்படைப்பதற்கான ஆயத்த வேலைகளில் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளனர். தற்போது இந்த பணமானது அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.